சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளுக்காக ஆண்டவர் நிறைய சூழ்நிலைகள் மத்தியிலையும் தேவைகள் மத்தியிலையும் இப்படிப்பட்ட ஒரு நாளை ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சபையினுடைய போதகர் பாஸ்டர் அவர்களுக்காக அவர்கள் இந்த ஜஸ்ட் இந்த சென்னைக்கோ இல்லை இந்த திருச்சபைக்கு மட்டும் இல்லாமல் ஸோ உலக நாடுகளில் இருக்கிற அநேக ஊழியர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாய் ஆண்டவர் அவர்களை வசித்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஸோ உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போன ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஜஸ்ட் போன சண்டே சர்வீஸ், இந்த போன சண்டே சர்வீஸ் நம்ம சர்ச்சில் நடந்தது பாஸ்டரையாக அந்த செய்தியை முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நான் வியந்துட்டேன். உண்மையிலே ஸோ என்ன மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் அது ரொம்ப எனக்கு பர்சனலாக அது ரொம்ப அந்த சர்வீஸ் முழு ஆராதனையிலே அந்த 15 நிமிஷம் அவங்க கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்போ நினச்சேன், எப்படி தான் இதெல்லாம் யோசிப்பாங்களோ, எப்படி தான் டைம் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனிதரை ஆண்டவர் எங்களுக்கு ஸோ அவங்க இருக்கிற இந்த நாட்களில் நாங்களும் மினிஸ்ட்ரி பண்ணுறதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஸோ அருமையான பாஸ்டர் ஜோயல் பாஸ்டர் அவங்களுக்காக, அம்மாவுக்காக, மேடையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்காக தேங்க்யூ. ஆண்டவர் நல்லவர். ஸோ வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். The Bible says our God is the author and finisher of faith. ஸோ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரயமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus the author and finisher of our faith. So இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா, இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது தான் ரொம்ப அவசியமான ஒன்று. In these last days, the most important thing that we require is that keeping the faith. ஸோ நம்ம வேற எதுக்குமே பெரிய தடுமாற்றங்கள் வருமோ தெரியல, ஆனால் விசுவாசத்திற்கு பெரிய தடுமாற்றங்கள் உண்டு பண்ணுகிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். I'm not sure whether we may stumble in other things, but there is always a stumbling for keeping this faith in our life. So ஸ்கூலுக்கு போற இடத்துல, காலேஜுக்கு போற இடத்துல, அகைன் ஒர்க் பண்ண போற இடத்துல, எங்கு பார்த்தாலுமே இன்றைக்கு இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய டார்கெட் இல்லைன்னா ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னா, அந்த விசுவாச பரீட்சை தான் பெரிய ஒரு சோதனையா இருக்குது. Even if you are in school, colleges or workplaces, the greatest temptation that every child of God goes through is the testing of your faith. நம்ம நிறைய பேர் விசுவாசத்திலே நம்ம துவங்கி இருக்கிறோம். Many of us have started in faith. விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் துவக்கி இருக்கிறார். The Lord has initiated that faith in us. ஆனா நிறைய பேர் அந்த விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. But many people have not started that faith. நமக்கு சுவிசேஷம் அறிவித்தது போல நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. The gospel was preached to many like how it was preached to us. அவங்க அற்புதத்திற்காக மட்டும் தான் இயேசுவை நம்பினாங்க. They trusted Jesus only for a miracle. அவங்க நிறைய பேர் பணத்திற்காக மட்டும் தான் ஆண்டவரை நம்பினாங்க. They trusted God only for money. ஆனா நமக்குள்ளே எழும்பின விசுவாசம் பணத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் அல்ல, ஆண்டவர் உண்மையான தெய்வம் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. But the faith that started in us, it is not for any money or any other thing, but the Lord started that so that we know that God is with us. எத்தனையோ லட்சம் பேர்ல நம்ம ஒரு மிகப்பெரிய தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் லட்சம் பேர் இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும், நமக்குள்ளே ஆண்டவர் அந்த விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். We are a chosen crowd because though it might be many lakhs and millions of people, we are a chosen crowd because God has initiated that faith among so many millions of people. எவ்வீர்வை குறித்து வேதம் சொல்லுறது, தன்னுடைய பிள்ளை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அப்படின்னா அந்த குழந்தை செத்து போயிரும் அப்படின்னு சொல்லி அடக்க ஆராதனைக்கு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. And the Bible says about Jairus where his daughter fell sick and she was almost in the deathbed.
up to the preparation of a funeral service. ஒரு மரண வீட்டில் மரணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. There was a crowd seated in the house because there is going to happen a death in that house. அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பர்சன் யாருன்னா அந்த பிள்ளையினுடைய அப்பா தான். And the most important person over there is that daughter's father. அவர் தான் நிறைய டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. And he has to decide many things. அவர் தான் எல்லாரையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. And many people also want to see him. ஆனா அந்த தகப்பன் வந்து அத்தனை எதிர்ப்பையும் தாண்டி ஏசப்பா கண்டிப்பா அற்புதம் செய்வார்னு அந்த விசுவாசம் அவருக்குள்ள துவங்கிருச்சு. But that man had a great faith that was initiated in him amidst all the people that God will do a great miracle in our life. So எத்தனையோ பேர் அவரை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்துக்கு போக தேவையா, போகணுமா, வேண்டாம் இல்ல, அற்புதம் நடக்கிற ஆண்டவர் அங்கிருந்தே அற்புதம் செய்வாரு. என்னென்னமோ எதிர்மறையான வார்த்தை வந்த போதிலும் இந்த யவீர் வந்து இல்ல 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 எனக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்குது, எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, கண்டிப்பா நான் வெட்கப்பட்டு திரும்பி வரமாட்டேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. Many people would have rebuked him, stopped him, saying that whether this is required, whether he needs to go, but still he had that faith in him that was initiated in his life because God will do a great miracle to my daughter. So நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இதே போல தான் எத்தனையோ பேர் எதிர்த்ததற்கு பிற்பாடு கூட, எத்தனையோ பேர் இது நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நமக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசத்தை வச்சு நம்மை அதற்கு நேராக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். Even in our life, so many people stood against us, opposed us about our faith. The Lord has initiated that faith in us and He has kept that faith amidst all this opposition. இப்போ அவர் இயேசுவை பார்த்துட்டாரு. Now he has seen Jesus. பார்த்த உடனே வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். And he was very happy when he saw Jesus. இப்போ அவருடைய விசுவாசத்தை வளர்த்துகிறது போல அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடக்குது. And in order to increase this faith, there happened an incident of healing of a woman with an issue. அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். And he was very happy. கண்டிப்பா அற்புதம் நடக்கும். Surely God will do a miracle. இத்தனை வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இப்படி அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டாரு? The Lord who did this miracle to this woman blood issues. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துறது போல ஆண்டவர் ஒரு சாட்சி அல்ல, லட்சக்கணக்கான சாட்சிகளை நமக்கு முன்னாடி ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். The Lord has raised many testimonies before us in order to increase our faith. ஒரு விசை நான் இப்போ எங்களுடைய திருச்சபை வந்து ரொம்ப சின்ன திருச்சபையாய் ஒரு 30க்கு 16 சைஸ்ல இருந்துச்சு. So earlier our church was a very small church of 13 to 16 feet. இப்போ இருக்கிற இந்த பலிபீடத்துல 4 டிவைட் பண்ணி ஒன்னு இருக்கும்னு வெச்சுங்களா, அந்த மாதிரி சைஸ். If you divide the stage into 4, that will be one part of our church. அப்ப வந்து தாமஸ் ராஜ் அப்பா வந்து அப்பலாம் மெசேஜ் வந்து கேசெட்ல அவங்க வந்து கொடுப்பாங்க, கேசெட்ல கொடுப்பாங்க. In those days Pastor Thomas Raj used to give his sermons in cassettes. அப்ப வந்து எனக்கு வந்து அந்த கேசெட் கிடைக்குது, நான் ஒரு வாக்மேன்ல போட்டு அந்த செய்தியை வந்து கேட்டுட்டு இருக்கேன். I got that cassette and I was playing it in a Walkman and hearing it. அப்ப அவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஏசா நல்லவன் அப்படினு பிரசங்கம் பண்றாங்க. And he preached saying Asa was good. அப்ப இதுவரைக்கும் ஏசா கெட்டவன் தான் நீங்க கேள்விப்பட்டீங்க. So far you heard that Asa was bad. நான் சொல்றேன் ஏசா நல்லவன். But he said Asa was good. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். And that was a powerful message. அந்த மெசேஜை கேட்க நான் அப்படியே கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டிட்டே இருக்குது. As I was hearing that message, I was shedding tears. அப்ப நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த தேவ மனுஷன் பேசினா ஏதோ கேசட்ல தான் பேசுறாரு, பட் என் ஹார்ட்டே தொடர்றது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் வராதா எனக்கு, இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நானே அந்த செய்தியை கேட்க அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். And I was also crying and praying, Lord, when this man of God is preaching, I can feel that, I can feel that power. அப்ப அவங்க வந்து இந்த இடம் வாங்குனதுனுடைய ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க. And then he told about the testimony of buying this land. அவங்க முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. First they gave the advance. அதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணாங்க. Then they tried for a bank loan. அந்த லோன் சைன் போடுற அந்த பர்சன் வந்து அது இப்ப முடியாது அப்படினு சொல்லிட்டாங்க. That person who wants to sign the loan, he said he cannot do that. உடனே அவங்க வந்து மாடியில போய் அவங்களுடைய பிரேயர் இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Immediately he went to the prayer room and he was praying there. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழ வந்து ஒரு அம்மா வந்து பெல் அடிச்சிருக்காங்க. So there came another sister who rang the bell. உடனே அவங்க கீழ வர்றாங்க. He came down. வந்து பார்த்தா வாரம் அவங்கள்ட்டத்துல 100 ரூபாய் வாங்குற ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. There was a mother who used to get 100 rupees from him. இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாமா. So he was angry. நான் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கேன், இன்னைக்கு நீங்க காசு வாங்க வந்திருக்கீங்களான்ற மாதிரி இறங்கி வந்தாங்களாமா. So he came down thinking I'm in a difficult situation, now she has come for getting money. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாமா, then that woman ஐயா said,
நான் வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி 100 ரூபா வாங்குவேன். See, I used to get 100 ஆனா rupees very நீங்க இந்த often. சர்ச்சுக்கு இடம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். But I heard you're going to purchase a land. நான் ஒரு சின்ன காணிக்கை வச்சிருக்கிறேன் So I have an offering now. அப்படின்னா அவங்க ஒரு 100 rupees கொடுத்தாங்களாம். And she gave 100 rupees for that. இந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க படிக்கட்டு மேலே ஏறி வரும்போது ஏசப்பா கேட்டாங்களாமா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு போனது யாருன்னு கேட்டாங்களாமா. உடனே இவங்க சொன்னாங்களாமா, ஆண்டவரே அடிக்கடி எங்கிட்ட பணம் வாங்குற அம்மா தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு. சரி இப்போ உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா அவங்க 100 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாரம்மா, அவங்க உங்ககிட்ட வாங்குறவங்களே உனக்கு 100 ரூபா கொடுக்க முடியும்னா நான் உனக்கு தர முடியாதான்னு கேட்டாரம்மா. So when the Lord spoke with the pastor and asked, இந்த சாட்சியை சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. so when I heard this testimony I began to cry. அப்ப வந்து நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த தேவ மனுஷனை நம்பி ஒரு சொந்தமான இடம் கொடுக்க முடியும்னா அன்னைக்கு எங்க சர்ச்சினுடைய வாடகை 2500 ரூபாய். That day the rent of a church was 2500 rupees. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சொந்தமான இடத்துல இருக்கும்போது உண்மையிலேயே விசுவாசத்தை துவங்குகிற கர்த்தர் நமக்காக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்க்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு நான் செஞ்ச மகளே, இவனுக்கு நான் செஞ்ச மகனே, உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்றதற்காக தான் கர்த்தர் இத்தனை சாட்சிகளை வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் அந்த சாட்சிகள் வீணாய் போவது இல்லை. The Lord has kept so many testimonies before us so that to prove that he will also do the same thing in our life as well. இப்போ நிறைய அற்புதங்களை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் துவங்கிட்டார். The Lord has initiated that faith, seeing all the miracles. சோ நமக்கும் நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாச்சு. The Lord has done many miracles in our life. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல, but in some time, திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்துறாங்க. Suddenly 4 or 5 people comes here. அவங்க இயேசு எல்லாம் பார்க்கவே இல்ல. They have not seen Jesus. அவரை கண்டுக்கவே இல்ல. They did not consider him. அவங்களுடைய ஒரே எண்ணம் அந்த பிள்ளை செத்து போகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. So their only intention that the child அந்த will பிள்ளை die. உயிரோட வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. They already said the child will not come alive. போகும்போதே நீ எதுக்கு போற அப்படின்னு தான் கேட்டாங்க. They asked when Jairus went, why are you going? இதுவரையிலும் பொளைக்காத பிள்ளை இப்போ பொளைக்க போகுது. So this child is going to come alive. அது உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பொளைக்காத அப்படின்னு சொன்னாங்க. She is struggling for her life and she will not be alive. இப்போ அவங்க சொன்னது மாதிரியே நடந்துச்சு. Now it happened as அவங்க யோசிச்சது மாதிரியே நடந்துச்சு. It happened as நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல. We already told, right? அவங்க வந்து பொதுவா வந்து ஏசப்பாவை தான் அவங்க பார்த்திருக்கணும். Generally they should have seen Jesus. ஆனா இப்ப எவீரோ பார்த்து கேக்குறாங்க, but they asked Jairus, இல்ல உன் போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு. do not trouble the pastor because your daughter is dead. அப்போ எவீருடைய முகம் ஒரே நிமிஷத்துல வித்தியாசமா மாறுது. Jairus' face changed immediately. இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. So far he had that hope in his life. என் பிள்ளை இன்னும் சாகல. My daughter is not dead. என் பிள்ளை இன்னும் சாகல. My daughter is not dead. ஆண்டவரால உயிரோட எழுப்ப முடியும். God can raise her back to life. நிறைய அற்புதத்தை கண்ணுல பார்த்ததனால கண்டிப்பா ஆண்டவர் உயிரோட எழுப்ப முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்குள்ள நிறைய இருந்துச்சு. He had more hope because he has seen so miracles in his life. ஆனா இப்போ கேட்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையில அவருடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போய் இப்போ முகம் அப்படியே மாறி இறந்து போயிடுச்சான்னு மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது ஏசப்பா அவனுடைய முகத்தை பார்த்து வேற யார்கிட்டையும் பக்கத்துல வந்தவங்கள பார்த்து போங்கப்பா அப்படின்லாம் சொல்லல, இவனுடைய முகத்தை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. When he was troubled, the Lord Jesus told him, do not be afraid but have faith. So இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. The Lord is speaking to someone here who is hearing. ஒரு நாள் உங்க விசுவாசத்துல நீங்க துவங்கி இருக்கலாம். One day you would have started your faith. இந்த விசுவாசத்துல எத்தனையோ அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். You would have received many miracles. நீங்க ரொம்ப தீவிரமா விசுவாசத்தோட வாழ்ந்திருக்கலாம். You might be living a நீங்க zealous life. அதுக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருக்கலாம். You would have thrown away everything for that. யார் சொன்னாலும் நீங்க கேட்காம ஆண்டவரை நம்பி இருக்கலாம். You would have trusted God not to say to anyone. ஆண்டவர் பெரியவர்பான்னு நீங்க சொல்லி இருக்கலாம். You would have told my God is great. ஆண்டவர் உங்களை கைவிடாதத நிறைய இடத்துல சாட்சி நீங்க சொல்லி இருக்கலாம். Would have testified the Lord will not forsake you. பட் இப்போ at present உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசத்தை யாரோ ஒருத்தர் ரப்பர் வச்சு அழிச்சது மாதிரி, ஆண்டவரே உண்மையா நீங்க இருக்கிறீங்களா, நீங்க அன்பு செலுத்துறீங்களா, நீங்க என்ன நம்புறீங்களா, எனக்கு அற்புதம் செய்றீங்களான்னு நீங்க ஒருவேளை யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். But at present you might be in a state where you are pushed thinking whether you are there, Lord, to do this, and you have lost that faith. So இதுவரைக்கும் எத்தனையோ நான் நம்பின ஆண்டவரே, Lord, I trusted you so far, so much. எத்தனையோ விசுவாசிச்ச ஆண்டவரே, I trusted many things, Lord. இப்போ என்னமோ நான் கடந்து போகிற பாதையினால என் பிள்ளை மாறுமா, என் பிள்ளை திரும்பி வருவானா, என் குடும்பத்துல அந்த அற்புதம் நடக்குமா, மீண்டும் என்ன தூக்கி எடுப்பீங்களான்ற ஒரு பெரிய அவிசுவாசப்படுறது போல ஒரு சூழ்நிலை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்க
இருக்கலாம். But you might be encountering a situation which will totally bring down your faith now. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. But the Lord says one word to நீ you. எதையும் யோசிக்காத. Don't think about நீ anything. எதையும் யோசிக்காத. Don't think about நீ anything. எதை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணாத. Don't feel about உனக்குள்ள anything. விசுவாசத்தை துவங்குனது நான் தானே. It is I who initiated your faith. ஆரம்பிச்சது நான் தானே. It is I who உன் கண்ணுக்கு began it. முன்னாடி இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தது நான் தானே. I did this miracle நான் before you. மரிச்ச தேவன் அல்ல. I'm not a dead மரிச்ச God. தேவன் அல்ல. I'm not a dead உயிரோடு இருக்கிற தேவன். I am a God living பயப்படாதே. God. பயப்படாதே. Do not be afraid. பயப்படாதே. Fear not. மரண செய்தியை கேட்டா கூட Even if you hear the death news, சோ மரிச்சதற்கு பிறகு அற்புதம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். you may think that there will not be miracle after death. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் பாஸ்டர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நம்பினேன். People who are hearing this, you might be thinking, Pastor, I trusted God for before 1 year. ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி கூட நான் நம்பினேன். I trusted God even 6 months ago. ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு பாஸ்டர். But now I lost that hope. ஆனா ஆண்டவரை நான் தூக்கி போடல. But I did not cast away God. ஆண்டவரை நான் மறுதலிக்கல. I did not betray God. ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட பேசல. I did not speak anything against ஆனா God. என் மனசு அமைதியாயிருச்சு. But my heart is calm now. இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். I've come to a point it will not யோபு happen. போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்ன்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். Like Job, I said that the Lord has given and the Lord has taken it. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. But today the Lord is promising. இல்ல மகளை பிழைக்க பண்ணுகிறதற்கு ஆண்டவரால முடியும். It is possible நீங்க to God. எந்த காரியத்திற்காக விசுவாசத்தை துவங்குனீங்களோ அந்த காரியத்தை துவங்கின ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் நிச்சயமா அற்புதத்தை செய்து அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சு உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் இப்படி நடக்க போறது இல்ல, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு மேல தட்டி, எஸ் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. விசுவாசத்தை துவங்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை துவங்குறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்ன வந்தாலும் சோ விசுவாசத்துல துவங்குறது மட்டுமல்ல, விசுவாசத்துல துவங்குறது மட்டுமல்ல, அகைன் விசுவாசத்துல நடக்கிறதும் முடிக்கிறதும் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய நோக்கமா இருக்கணும். It is not only starting the faith, but walking in the faith and finishing the faith should be the great goal in our life. நான் முன்பு சொன்னது போல நிறைய பேர் பாதி வழியிலே நின்னுட்டாங்க. As I told you, many people stopped half the இன்னைக்கு way. நிறைய பேர் ஜெபம் பண்றதே குறைச்சிட்டாங்க. Today many people stopped praying. இன்னைக்கு நிறைய பேருடைய பைபிள் வீட்ல ஏதோ ஒரு இடத்துல சும்மா தான் இருக்குது. Today many Bibles are lying aside in the homes. ஒரு நாள் பைபிள் ஆசையா வாசிச்சவங்க, Once they read this Bible ஒரு நாள் desire. இயேசுப்பா சமூகத்துல ஆசையா போனவங்க, Once they went to the presence of God with great இன்னைக்கு நிறைய desire. பேர் குறைச்சிட்டாங்க. But they have reduced it now. இன்னைக்கு நிறைய பேர் அமைதி ஆயிட்டாங்க. Now people have become calm. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, The reason is, விசுவாசத்துல ஆரம்பிச்சது உண்மைதான். it is true they started in faith, ஆனா விசுவாசத்துல நடக்க முடியல. but they are not able to walk in faith. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. The Lord is speaking to someone here. யாருக்காக பேசுறான்னு எனக்கு தெரியல. I don't know for whom the Lord is speaking இந்த this. சூழ்நிலை கண்டிப்பா மாறும். This situation will change for இந்த sure. சூழ்நிலை கண்டிப்பா மாறும். This situation will change உங்க for sure. தலையை ஆண்டவர் நிச்சயமா உயர்த்துவார். The Lord will lift your head for நீங்க sure. வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். The Lord will lift you up in a நீங்க place where you எந்த are இடத்துல ashamed. தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். The Lord will lift your head to the இந்த place where you are put ஓட்டத்துல down. நீங்க மட்டும் தனியா இல்ல, You are இந்த not alone. ஓட்டத்துல உங்களை அழைச்ச தெய்வம் உங்க கூட தான் இருக்கிறாரு. The Lord is with you in this race that you are அவர் going உங்களை through. விட்டு விலகவும் இல்ல, அவர் உங்களை கைவிடவும் இல்ல. He has not left you or forsaken நீங்க you. முடிஞ்சிட்டீங்கன்னு எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். Many people may say it is over. ஆண்டவர் சொல்றார், இல்ல உங்களை முடிகிறதற்காக ஆண்டவர் அழைக்கவே இல்ல. But God did not call you உங்க to end பிள்ளைங்க this. முடிகிறதற்காக ஆண்டவர் அழைக்கவே இல்ல. God did not call you to end the life of your children. மறுபடியும் இந்த 3 daysல ஆண்டவர் உங்களை கொண்டு உட்கார வச்சு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ ஒரு முடிவோட இந்த இடத்தை இந்த 3 daysலையும் ஒரு முடிவோட கடந்து போனோம். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசத்துல நடப்பாண்டவரே. As you go, you have to say that I will walk in the faith, Lord. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
சொல்லுங்க சகலம். All things work for எல்லாரும் good. சேர்ந்து சொல்லுங்க சகலம். All things works for good. நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. All things works for இந்த good. அவமானம் நன்மைக்கு தான். This shame is for good. இந்த இழப்பு நன்மைக்கு தான். This loss is இந்த for good. தோல்வி நன்மைக்கு தான். This failure இந்த is for good. பாதை நன்மைக்கு தான். This path is for இன்னைக்கு good. இந்த பாதை கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் இந்த பாதை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடல, அவர் உங்களை கைவிடல சிஸ்டர். ஆண்டவர் உங்களை கைவிடல சிஸ்டர். பிரதர், ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை பிரதர். நீங்க தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்திற்கு போய் திரும்பி இனி வரவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போனாலும் ஏசப்பா சொல்றாரு, என் நாமத்திற்காக நீ பாராட்டின அன்பின் பிரயாசத்தை யார் மறந்தாலும் நான் மறக்கல. அதை கண்டிப்பா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. அப்படி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவரே நமக்கு ஆற்றணும், அவரே நமக்கு தேற்றணும். You should comfort us. அவர்தான் நமக்கு காயம் கட்டணும். You should heal our wounds. எஸ், அவ்வளோ பெரிய எதிர்ப்பிலிருந்தும் ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்தது சாதாரணமான ஒரு காரியத்திற்காக அல்ல. The Lord redeemed you not for a simple thing. அவங்க இப்படி அவமானமா பேசுறதுக்காக ஆண்டவர் உங்களை பிரிச்செடுத்தாரு. Did the Lord choose you for because they should உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது லட்சங்களுக்கு அறிவிச்சதுக்கு அப்புறமும் நீங்க மட்டும் இந்த விசுவாச பாதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன நோக்கம்? வெட்கப்படுத்துறதுக்கா, அவமானப்படுத்துறதுக்கா? இல்ல இல்ல இல்ல. அதான் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார், ஆமென், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அம்மா, உங்களுக்கு ஒன்று குறிச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி, உனக்கு ஒன்று ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ கடந்து போகிற பாதை நிறைய பேருடைய அவமானமான வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கலங்கவே வேண்டாம். இந்த பாதையில நான் தான் உன்னை நடத்துறேன். இந்த பாதை முடியும் போது பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து நம்புங்கப்பா என்ன. இந்த ஒரே இந்த பாட்டை கேட்கும் போது, என் பிள்ளைங்க வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற ஒருத்தனை நம்புனீங்க இல்லப்பா, அந்த மனுஷனை அரசனா மாத்துனீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நம்பிட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. உலகத்துல இருக்கிற யாருமே நம்பலன்னாலும் உங்க நம்பிக்கை மட்டும் எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் இந்த உலகமே எங்களை நம்புகிற ஒரு நாள் வரும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாடலை பாட பாட ஒரு நம்பிக்கை, தேவன் நீங்க நம்புகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. எல்லாரும் உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். பெரும்
பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பேன் உம்மை. எஸ், நீங்க தானே கேள்வி கேட்டுட்டே வந்தீங்க. We are asking the question, right? நீங்க தானே ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே, You asked God, why Lord? நான் என்ன செஞ்சேன்? What did I do? எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லாரை விட உங்களை நான் பற்றி பிடிச்சேன் இல்ல. Lord, I hold on to you so என் குடும்பத்துல மட்டும் எதுக்கு இந்த தாமதம்? But why this delay in my family? எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? Why the suffering, Lord? என் ஜெபத்தை நீங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, எங்க அப்பா ஜெபத்தை நீங்க கேட்கலையா? Even if you have not heard my prayer, எங்க அம்மா ஜெபத்தை நீங்க கேட்கலையா? didn't you hear my father's prayer? இந்த மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்குது. They're rising many questions in you. வீட்ல இருக்கும்போதே சொல்லிருக்க வேண்டியதானே ஆண்டவரே? Lord, you could have told me when I was at home. கிளம்பறதுக்கு முன்னாடியே நீங்க தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதானே ஆண்டவரே? You could have stopped me before I started. இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்து இவ்வளவு அற்புதத்தை காமிச்சு நான் வெட்கப்படவா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? You brought me, showed the miracles and exactly. ஆனா ஏசப்பா மட்டும் உங்க காது கேட்க பக்கத்துல வந்து நீங்க சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, இந்த சூழ்நிலையில நீ பயப்படாத, இந்த பிரச்சனையில நீ பயப்படாத, இந்த சிச்சுவேஷன்ல எந்த பயமும் பட வேண்டாம், நீ விசுவாசம் உள்ளவனா இரு, உன் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன்னு அந்த முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுக்கிறத நான் பார்க்கிறேன். இப்பவே இப்பவே இப்பவே. எஸ் எஸ், ஆமென். கரங்களை தட்டும் போதே ஆண்டவருடைய ஒரு பெரிய அங்கீகாரம். இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆமென், பரலோகம் இப்ப நிறைய பேருடைய பேரை எழுதிட்டே இருக்குது, நிறைய குடும்பத்தினுடைய பேரை எழுதிட்டே இருக்கிறது. நீ நெடுநாள் காத்திருக்கிற காரியம் இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் ஆமென், விரும்பினது வருகிற காலம் ஆரம்பம் ஆயிருச்சு. கைகளை தட்டி சொல்லிட்டே இருங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல 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 மீண்டும் 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 இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கர்த்தர் அதற்காக தான் வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மீண்டும் கர்த்தர் தட்டி எழுப்புறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ அவிசுவாசப்படாத, நீ அவிசுவாசப்படாத, உனக்குள்ள துவங்கின கர்த்தர், உங்களுக்குள்ள ஆரம்பிச்ச கர்த்தர். ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. சோ விசுவாசத்தை துவங்கிறது ஒரு பெரிய அனுபவம். அதே போல விசுவாசத்தை நம்ம விசுவாசத்துல நடக்கிறது ரொம்ப பெரிய அனுபவம். இந்த விசுவாசத்துல நடக்கும்போது ஆண்டவர் நிறைய விசுவாச வீரர்களுடைய காரியத்தை நமக்கு முன்னாடி காமிச்சே இருப்பார். பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்முடைய மனசுக்குள்ள எதெல்லாம் நடக்கலையோ, யாரெல்லாம் மோசமானவங்களோ, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிட்டே இருப்பான். நேற்றைக்கு தான் இவங்க ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன நடந்துருச்சு, இவங்க இவ்வளவு தூரம் கர்த்தரை ஆராதிச்சாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சா, இவங்களுக்கு அதிசயம் நடந்துச்சா. இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான காரியத்தை பிசாசு கொண்டு வரும்போது ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் நீங்க ஒன்று சொல்லணும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று இன்னார் என்று இன்னார் என்று அறிவேன். ஸோ துவங்குறவர் மட்டுமல்ல, நடத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா இந்த ஃபெய்த்லேயே, இந்த விசுவாசத்திலே நம்மை முடிய பண்ணுகிற தேவனுமா இருக்கிறார். ஒருவேளை சில தகப்பனும் சில தாய்களும் நீங்கள் ரொம்ப காலங்களாய் விசுவாசத்தில் இருந்து இப்போ உங்களுடைய கடைசி நாட்களை நீங்கள் விசுவாசத்திலேயே முடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கலாம். நான் எங்கள் பாஸ்டர் ரொம்ப அதிகமாக நான் நேசித்தேன். நான் அவங்களுக்கு ரொம்ப பணிவிடை செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்ட கேட்டது ஒன்று என்னென்னா, ஏசப்பா எப்படியாவது எங்கள் பாஸ்டர் அந்த ஒருவேளை உங்கள் ராஜ்யத்தில் பரலோகத்தில் வர டைமில் அந்த கடைசியில் நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ நான் அந்த டைமில் எங்கள் பாஸ்டர் ரொம்ப சிக் ஆகிட்டாங்க. அந்த டைமில் கன்னியாகுமரியில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ சாரி ஓகே அப்போ நான் எங்கள் பாஸ்டருக்கு பணிவிடை கடைசி நேரத்தில் செய்கிறதற்கு ஆண்டவர் அந்த பணிவிடை செய்கிறதற்கு ஆண்டவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். The Lord helped me to do service to the pastor. அப்போ அவங்களுக்கு கடைசியாக யூஸ் பண்ணுறது, கடைசியாக சேவ் பண்ணி விட்டது, கடைசியாக நகம் வெட்டி விட்டது, கடைசியாக குளிக்க வச்சது, இந்த மாதிரி ஒரு பாக்கியமாக ஒரு சேவை கிடைச்சிருச்சு. I also received a great privilege to also shave him and also to cut his nails and other things. அப்போ பாஸ்டர் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. And pastor felt very sick. ஒரு 60 வயசுக்குள்ள 56 வயசு அவ்வளோதான் இருந்துச்சு. He is almost 56 years old. அப்போ பாஸ்டர் படுத்திருக்காங்க. And he was lying on the bed.
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ எங்களுக்கு முன்னாடி அவங்க நிறைய பெரிய விசுவாச வீரர் அவர். So he was a great warrior of faith. ஒரு விஷயம் கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு சர்ச்சில், 3 நாள் கன்வென்ஷன். Once 3 days convention was happening in the அவங்களுக்கு church. கொடுக்கறதுக்கு காணிக்கை இல்லை. He did not have money to give. பிரசங்கம் பண்ண பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் ஏற்றதுக்கு அனுப்பணும். So he has to send that pastor to board his train. அப்போ நாங்கள் வாலிப பசங்க இருக்கிறோம், And we are young people there. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. And he asked us to pray. அவங்க ரூமுக்குள்ளே போனாங்க. They went into the room. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக மணி ஆர்டர் வந்துருச்சு. So when they came out of the prayer, the அந்த money மணி ஆர்டர் அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கணுமோ அந்த காணிக்கை வந்துருச்சு. அவர் கொடுத்து வண்டி எட்டி அனுப்பிட்டார். That money order was the exact amount of offering that he is supposed to give to the pastor. விசுவாசத்தை எங்களுக்குள்ள அவங்க வளர்த்துட்டாங்க. So he also grew up so much faith in us. ஒரு விஷயம் வந்து கன்வென்ஷனுக்காக எங்க பாஸ்டர் கிளம்புறாங்க. So once our pastor went for a convention, சர்ச்சில் இருக்கிற எல்டரை கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னா நீங்க அடக்கம் பண்ணிருங்கன்றாங்க. he called the elder and said, if mother dies, you have to bury him. கரெக்டா சனிக்கிழமை பாஸ்டருடைய அம்மா இறந்துட்டாங்க. Saturday, pastor's mother passed away. எப்படி அப்படின்னு கேட்டா, இல்ல நான் நேட்டி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் கார் வந்து நின்றுச்சு. வந்த உடனே அம்மா இதில் ஏறினாங்க, ஏறிட்டு எனக்கு டாட்டா காமிச்சாங்க. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அம்மாவை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ ஃபெய்த். So I asked how, because he said as he was I saw a dream where a white car came and the mother went inside. அந்த லாஸ்ட் மினிட் பாஸ்டர் படுத்து கிடக்குறாங்க. And in the last minute pastor was lying down. உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு வலிக்குது. Right from head to toe it was paining for him. என் கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. He held on to my hand very tightly. ஒரு பாட்டு பாடுறியான்னு கேட்டாங்க. He asked me to sing a song. சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. I asked what is it? நேச பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. He asked, can you sing this song? நேச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட, பாசப்பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே. இந்த பாட்டை வந்து நான் பாடிட்டே இருக்கேன். என்ன அழுக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. I was not able to control my tears. I was singing this song. என் கையை பிடிச்சி சொல்றாங்க, He held on to my hand and said, எனக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறியா? do you think it's paining for me? எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறியா? Do you think it is hard for me? நான் என்ன கவலைப்படுறேன்னு நினைக்கிறியா? Do you think I'm worried? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. No, not at all. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். It shall be set right for the righteous in the earth. நான் ரொம்ப நல்லவன்லாம் இல்ல. I'm not good. எனக்குள்ளேயும் நிறைய அசுத்தம்லாம் இருக்குது. I have even unclean things நான் in me. டைரக்டா பரலோகத்துக்கு போகணும். I should go to heaven அதுக்கு directly. ஆண்டவர் என்ன சுத்திகரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. And for that the Lord is cleansing me. அவ்வளவுதான். 3 daysல இறந்துட்டாங்க. அடுத்து In the next 3 days he passed away. விசுவாசத்தை துவக்கிறவர் மட்டுமல்ல, He is not only the initiator of faith. விசுவாசத்துல நடத்துகிறவர் மட்டுமல்ல, He not only leads us in faith. விசுவாசத்துல முடிக்க பண்ணுகிற தேவனும். He will also நான் enable us. நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கறங்க நீங்க நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு பின்னாடி போய் முடிக்க போறது இல்ல. So உங்க பிள்ளைங்க வந்து விசுவாசத்தை விட்டு பின்னாடி போய் முடிக்கிறவங்க கிடையாது. your children will not leave the faith and இன்னைக்கு ஒருவேளை அவங்க தூரமா இருக்கலாம். today they might be away. இன்னைக்கு ஒருவேளை அவங்க உள்ளுக்குள்ள வராம இருக்கலாம். Today they have not come into this. இன்னைக்கு ஒருவேளை பின்மாறி போயிருக்கலாம். Today they have just ஐயோ backslidden. என் பிள்ளை எப்படி கொண்டு வருவேன்னு நீங்க நினைக்கலாம். You might be thinking, how will I bring them back? நீங்க முழங்கால் மட்டும் போடுங்க. I tell you, kneel down. அஸ்திபாரத்தை போட்டவர் கர்த்தர் தானே. It is God who laid the ஆரம்பிச்சவர் கர்த்தர் தானே. It is God who started. துவங்கினவர் கர்த்தர் தானே. It is God who initiated. கண்டிப்பாக நடு வழியில விட்டுட்டு அவர் போகவே மாட்டாரு. என் ஆண்டவர் துவங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். My God is almighty God who is initiator and the finisher. Hallelujah. Hallelujah. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. That is the song which I like. நம்புங்கப்பா என்ன அதுல ஒரு சரணம் வந்து ரொம்ப உங்க பிள்ளைனா உங்க பிள்ளை தான். நான் உங்களை பார்க்கணும், நீங்க என்ன தேற்றணும், நீங்க என் காயம் கட்டணும். ஒரு பெரிய சேனை ஒன்று எப்பொழுதுமே உங்க லைஃப்ல வந்து எல்லாருமே செகண்ட் தான், எல்லாரும் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, அதான் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவருமே என் கூட இல்லை. ஆனால் அந்த குற்றம் அவங்க மேலே சுமர வேண்டாம். ஏன் அப்படின்னா, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. நீங்கள் போகிற பாதையில் யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அவர் ஆற்றுவார், அவர் தேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கையை உயர்த்தி இந்த பாட்டை ஒரு வயசு கூட நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா.
உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமே. நாளைக்கு காலையில திரும்ப இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 டைமாவது இந்த பாட்டை நீங்க பாடணும். Tomorrow before the next session starts, you have to sing the song at least 100 times. நான் உம்மை பார்க்கணும், I should see you, சத்தம் கேட்கணும், I should hear your voice, நீங்க ஆற்றணும், you have to comfort, தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். ஆமென். மோசே குறித்து வேதம் சொல்லுது. The Bible says about Moses, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். he chose rather to suffer affliction of the people of God than to enjoy the passing pleasures of sin. எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கங்க. So always think one thing. ஆண்டவருக்கு எப்பவுமே எந்த இடத்துல அத்தனை பேரும் தப்பு பண்றாங்க, அத்தனை பேர் மிஸ்டேக் பண்ணும்போது நீங்க மட்டும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறீங்க பாருங்க, அத கண்டிப்பா கர்த்தர் கணக்குல வைப்பார். When everyone sins and you stand zealous for the Lord will always have account of it then. உங்க வாழ்க்கையினுடைய உயர்வு ஆரம்பிக்கிற இடம் நீங்க பிரேயர் பண்ணும்போதோ இல்லைன்னா நீங்க காணிக்கை கொடுக்கும் போதோ இல்ல, நீங்க எப்போ கர்த்தருக்காக நிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய உயர்வே ஆரம்பிக்குது. Your exaltation starts only when you stand for the Lord, not when you pray or give offering. யோசேப்புக்கு அவங்க அப்பா கூட இருக்கும்போது ஆண்டவருடைய விஷன், ஆண்டவருடைய உயர்வு ஆரம்பிக்கல. The exaltation for Joseph did not start when he was with his father. அந்த போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை பிடிச்சும்போது நான் இதை செய்ய மாட்டேன், என் ஏசப்பா பார்க்கிறாருன்னு சொன்ன அந்த நிமிஷமே ஆண்டவர் எழுதிட்டாரு, இதே இடத்துல உன்னை தலைவன் ஆக்காம நான் விட மாட்டேன், உன்னை கண்டிப்பா இந்த தேசத்துல உன்னை பார்வோனுக்கு தகப்பனா நியமிப்பேன்னா அன்னைக்கே ஆண்டவர் எழுதிட்டார். When Potiphar's wife caught hold of the dress of Joseph, that is when the Lord wrote that I will make you a ruler in this place. So வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே சொல்றேன், உன்னுடைய உயர்வு எப்ப ஆரம்பிக்குதுன்னா நீ அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஆண்டவருக்காக நான் நிப்பேன்னு வைராக்கியம் பாராட்டுற பாரு, அந்த நிமிஷமே ஆண்டவர் உன்னை கண்டிப்பா எழுதுவாரு. உன் உயர்வை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. The Lord will exalt you at the time when you will stand for the Lord when everyone is sinning against the Lord. அவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த மோசே கர்த்தருக்காக நிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். In all the situation Moses stood for the Lord. ஆனா திடீர்னு ஒரு 40 years, but suddenly at 40 years அவனுக்கு பிடிக்காத ஒரு ஏரியா, that was a phase. அவனுக்கு பிடிக்காத தண்ணி, அவன் வாழ்ந்த இடத்துக்கும் இப்ப வாழ்ற இடத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. The place where he stayed and now the place where he is staying is totally different. ரொம்ப உடைஞ்சிட்டாரு. He was totally broken. இப்ப ஏசப்பா திரும்பி ஆண்டவர் கூப்பிடுறாரு. Now again the Lord came and called him. இல்ல உன் மேல வச்ச திட்டம் முடியல. No, you are the calling, the plan that I have you on you is not over. துவங்கினது நான் தானே. It is I who started the faith. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நான் உனக்கு முடியவும் பண்ணுவேன். I will also make you end it. ஆனா மோசே என்ன சொல்றாரு அப்படினு சொன்னா, but Moses says, வேணாம் ஆண்டவரே, Lord, I don't want that. விட்டுருங்க. Please leave me. இதோட என்ன விட்டுருங்க. Leave me. இதுக்கு மேல என்ன விசுவாசத்துல டிராவல் பண்றதுக்கு என்னோட பலன் சுத்தமா என்கிட்ட இல்ல. I don't have any strength to travel in that faith anymore. இனி எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். You need not do anything for me. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். I have seen everything. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. But God did not leave him. முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது. When the bush was burning, ஆனா அது கருகி போகவே இல்லை. but that did not burn away. பிரதர், சிஸ்டர், எங்க அன்பு தாய் தகப்பனே, முட்செடி எரியதான் செய்யும். I tell you, the bush will burn. நீங்க பச்சையா தான் இருப்பீங்க. But you will remain green. பச்சையா தான் இருப்பீங்க. You will remain green. ஏன்னா விசுவாசத்தை தூங்குனது அவர்தானே. Because it is God who started your faith. இப்ப கையை பிடிச்சிட்டாரு. Now he has held on to your hand. அப்படியே கொண்டு போய் அத்தனை ஜனங்களையும் 10 வாதைகளை கட்டளையிட்டு கர்த்தர் 20 லட்சம் ஜனங்களுக்கு லீடரா நியமிச்சு, அது மட்டும் இல்ல, அந்த ஓட்டத்தை யார் தான் முடிய பண்ணினாருன்னா கர்த்தரே முடிய பண்ணினார். And God appointed him as a leader and God ended that race. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல பேசிட்டே இருக்காரு. The Lord is speaking to someone here. நான் தான் தூங்குனேன்.
I started it. நான் தான் உன்னை நடத்துறேன், I am leading you. நான் தான் முடிய பண்ணினேன். I will finish that. உங்க முடிவு மோசமா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. Many think that your end will be உங்க very worse. பிள்ளையினுடைய முடிவு மோசமா இருக்கும்னு நிறைய பேர் The நினைக்கிறாங்க. end of your child will இந்த be worse. வனாந்தரத்தை நீங்க கடக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறாங்க. Many think that you cannot cross இதுல this நீ wilderness. சோர்ந்து போயிடுவேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. Many think you will get depressed நீ here. வெட்கப்பட்டு தான் திரும்பி வருவீங்கன்னு நினைக்கிறாங்க. Many think you will return back with shame. ஆனா அப்பா மட்டும் சொல்றாரு, But the கிடையவே father says, கிடையாது, "No, கிடையவே கிடையாது. No. உன்னை நடத்துகிறவர் நான் தான். It is I who leads you. திரும்ப திரும்ப உங்க கையை பிடிச்சு ஆண்டவர் அந்த ஸ்ட்ரென்த் தந்துட்டே இருக்கிறாரு. The Lord is giving you இல்ல, strength again. நான் இதுல நடத்துவேன், I will lead you நான் in இந்த this. வனாந்தரத்துல நடத்துவேன், I will lead you in the இந்த wilderness. பள்ளத்தாக்குல நான் உங்களை நடத்துவேன், I will lead you in the valley. விசுவாசத்துல நான் உங்களை நடத்துவேன். I will lead you in the faith. இந்த பிரச்சனை முடியும் போது, இந்த சூழ்நிலை முடியும் போது நீங்க கண்ணு விழிச்சு பார்த்தா நீங்க எகிப்துல இல்ல. ஆமென். கர்த்தர் உங்களை கானானில கொண்டு போய் உட்கார வைக்கிறத நம்முடைய கண்கள் காண போகிறது. When the situation ends, you will not be in Egypt, you will be in Canaan. ஆமென். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? Let us all அந்த stand up. இந்த சரணத்தை மட்டும் நான் பாடிட்டு, ஆமென். இந்த ஒரு இந்த 3 days, இந்த 3 daysல அப்படி எழுப்பிங்க. அந்த இந்த 3 days, இந்த 3 நாட்கள்ல வேதம் சொல்கிறது, இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, பார்வோன் உன் தலையை உயர்த்தி, நீ எந்த இடத்துல ஒரு ஸ்தானத்தை இழந்தாயோ அதே ஸ்தானத்துல உன்னை நான் கொண்டு போய் வைப்பேன். In next 3 days, Pharaoh will lift your head and restore you to the same position which you have lost. நான் அப்படியே உள்ள இந்த சர்ச்சுக்கு உள்ள வரும்போது என் மனசுக்குள்ள இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. When I entered this church, this word was again and again இந்த coming 3 to my days heart. ரொம்ப முக்கியம்னு சொல்லு. These 3 days are very important. இந்த 3 நாள் ரொம்ப முக்கியம். These 3 days are இந்த very 3 important. நாட்கள்ல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழா மாற்ற போறார். The Lord is going to change the life இந்த of many people. 3 நாளைக்குள்ள ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் மேல வைக்க போறார். The Lord is going to give a great glory on you. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தினால தான் கர்த்தர் தந்திருக்கிறார். Not many have received this opportunity, but God has a plan for you. யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல சொல்லும்போது ஏன்னா 3 நாளைக்குள்ளயா, அதுவும் இவன் சாதாரணமான குற்றவாளி இல்ல. எப்படிப்பட்ட குற்றவாளின்னா ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன். He was a king's baker. ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன் மேல ஒரு குற்றம் வந்து அவனை திரும்பி வேலைக்கு எடுத்தா கூட மறுபடியும் பானபாத்திரக்காரனுடைய வேலையை கொடுக்க மாட்டாங்க. Even if he is taken to the work, he will not be restored to the same position again. ஏன்னா ராஜாவினுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. Because it is related to the life of the king. ஆனா என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, But what they say, 3 நாளைக்குள்ள in 3 days, உன் தலையை உயர்த்தி, he will lift up your head. நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ He will again, அதே ஸ்தானத்துல. இது மனுஷனால நடக்காது. அவர் நினைச்சாருன்னா, நீங்க நினைக்கலாம் உங்க நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்கிறதுக்கு 10 years ஆகும் பாஸ்டர். you may say that it will take 10 years to restore my loss. திரும்பவும் அந்த உடம்புல அந்த பலன் வர்றதுக்கு எப்படி 3 நாள், ஒரு 3 வருஷம் ஆகும் பாஸ்டர். At least it will take 3 years to receive back that இந்த strength. கடனை எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள எனக்கு பாதி வயசே தாண்டிரும். And I will almost ஆனா pass half நான் the age. நம்புறேன் ஒரே ராத்திரிக்குள்ள ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். But I tell you, the Lord can do ஒரே miracles one night. ராத்திரிக்குள்ள பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும்னா இந்த 3 days முடிகிறதுக்குள்ள நீங்க எந்த இடத்திலிருந்து விழுந்தீங்களோ, நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க தலையை ஆண்டவர் உயர்த்தி, அந்த ஸ்தானத்துல உங்க குடும்பத்தை உயர்த்தி, இந்த 3 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர போறாரு. The Lord is able to give a great transformation in the 3 days in your life. பைபிள் அடுத்து சொல்லுது, இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். The Bible says in another 3 days you will cross this Jordan. உங்களுக்கு முன்பாக இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் ஒரு மிகப்பெரிய குவியலாக நிற்க போகிறது. And this Jordan which is நீங்க இந்த flooded, யோர்தானை கடப்பீர்கள். you will cross this இந்த Jordan. யோர்தானை கடப்பீர்கள். You will cross this Jordan. 2 கைகளை அப்படியே மேல உயர்த்தி Raise both your hands. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. Utter one word. நான் 100% நம்புறேன். I believe it 100%. இந்த விசுவாசத்தை விட்டு ஒரு அடி கூட அங்க இங்கேயும் விலக மாட்டேன். I will not stay away from this faith, Lord. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். And I'm sure nothing can separate me from the love of Christ. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Say பிரதர் loudly. சொல்லுங்க, சிஸ்டர் அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. ஆண்டவரே, உங்களை விட்டு ஒரு படி கூட என்ன நடந்தாலும் நீர் என்னை கொன்னே போட்டாலும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் விட மாட்டேன். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னா விளங்குவேன்.
பொண்ணா விளங்க. கையை மட்டும் உயர்த்தி சொல்லிட்டே இருக்கு. இந்த கை வலிச்சா கூட பரவாயில்ல. ஆமா ஆமா ஆமா, கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் அந்த கிருபையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 3 நாளைக்குள்ள கர்த்தருடைய மகிமை உங்க மேல கடந்து வரும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கடந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்குவார். நீங்க பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரியும். எம்மா ஒரு சீடர்களோட நடந்து போகும்போது இனி நம்பிக்கையே இல்லை, இனி என்ன பண்ணுவோன்னு யோசிச்ச அந்த ஜனங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நடந்தது போல இந்த 3 டேஸுக்குள்ள ஏசப்பா பேச 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 உங்க இருதயம் அப்படியே பலப்படும், உங்க சரீரம் பலப்படும். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த 3 டேஸும். ஆமென். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சாலோமோனுடைய நாட்கள்ல 40 வருஷம் அந்த சமாதானமான ஆண்டவர் ஆரம்பிச்சது போல இந்த 3 டேஸ்ல ஆரம்பிக்கிறதற்கு தேவன் நல்லவர். கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு நம்புற ஆண்டவரே, நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுங்களேன். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளைனா உங்க பிள்ளை, உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா. சாகிற வரைக்கும் நீங்க எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்லப்பா. உங்க பிள்ளைன்ற அந்த அந்தஸ்தை மட்டும் என்னிடத்துல வந்து எடுத்துக்கொள்ளவே வேண்டாப்பா. சாகிற வரைக்கும் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடணும், நான் உங்களை அம்மானு கூப்பிடணும், நீங்க என்னை பார்த்து மகனே மகளேன்னு கூப்பிடணும். இந்த ஐக்கியத்தை மட்டும் சாகிற வரைக்கும் எனக்கு தந்துருங்க. வேற எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே. ஆரம்பிக்குது. அந்த மகிமையை கர்த்தர் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் மேல ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருது. ரொம்ப நாட்களா ஜெபம் பண்ணி மனசு விட்டு ஏசப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அந்த அபிஷேகத்தை மறுபடியும் கர்த்தர் இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. அமைதியா மட்டும் இருக்காம சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தை தூங்கினவர் நீங்க தானே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. சத்தமா சத்தமா உங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. உங்களோட பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. உங்க சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா என்னமோ தெரியல, கர்த்தர் உங்களை தாயின் கருவில் இருந்து உருவாக்கி வேறு விரிச்சு, மகனே இவ்வளவு பெரிய விசுவாசத்துக்குள்ள நீ பாலடி எடுத்து வைக்கிறதுக்கு இது நீங்க செஞ்சதில்லை, இது கர்த்தருடைய பெரிய ஈவு. இது நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு கர்த்தர் தயவா தந்திருக்கிறாரு. சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த அக்கினி ஒவ்வொருவருமே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். வேற யாருமே வேணாப்பா, வேற யாருமே வேணாப்பா, வேற யாருமே வேணாப்பா, வேற யாருமே எங்க காயத்தை கட்ட வேணாப்பா, வேற யாருமே என்ன ஆற்ற வேணாப்பா, வேற யாருமே என்ன தேற்ற வேணாப்பா. உங்களை விட வேற யார் ஆண்டவரே என்ன ஆற்ற முடியும்? உங்களை விட வேற யார் ஆண்டவரே என்ன தேற்ற முடியும்? உங்களை விட வேற யார் ஆண்டவரே என்ன தூக்கி நிறுத்த முடியும்? உங்க ஆறுதலுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல வேற எந்த ஆறுதலுமே இல்லை. இப்போ இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கடைசி செக்ஷன்ல இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு உதவி, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை இப்போ அந்த காது கேட்கட்டும். எஸ் எஸ் எஸ். நீங்க கொடுக்கிற அந்த பலத்தினா எலியா அவ்வளவு சோர்ந்து போய் படுத்து கிடந்தவன் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதத்தில் ஏறி நடந்து போனது போல இப்போ இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி நேரத்தில் நீங்க கொடுக்கிற இந்த பலத்தில் என் பிள்ளை அந்த ஓரேப்ப நடந்து போகணும், அந்த மலையை நடந்து போகணும், அந்த பிரச்சனையை தாண்டி போகணும். இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கரங்களை தட்டி வானத்துக்கு நேராய் கரங்களை தட்டி அந்த பலன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓட்டம் முடியல, உங்க ஓட்டம் முடியல,
உங்க அழைப்பு முடியல. இல்ல இல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ காலாட்களோட ஓடும் போது இளைக்க பண்ண வேண்டாம். குதிரைகளோடு ஓடுவதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. மகிமை 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 மகிமை. தேவனால் அனுப்பப்படுகிற அக்கினி 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 அக்கினி. ஹalleluya 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 ஹalleluya. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். வெறும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். வெறும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. நல்ல போராட்டத்தை போராடுனேன், நல்ல போராட்டத்தை போராடுனேன், நல்ல போராட்டத்தை போராடுனேன். விசுவாசத்தை நான் காத்துட்டேன். I have kept the faith. இப்ப என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். Now I have finished my race. ஆமா ராஜா. Yes Lord. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், to the every child who was listening to this இந்த voice, பாக்கியத்தை மட்டும் எங்க எல்லாருக்கும் தந்துருங்க இயேசுப்பா. Lord, give us this privilege. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்க நிற்கும்போது, one day when we stand like Apostle Paul, நல்ல போராட்டத்தை போராடினேன். we have finished a good fight. விசுவாசத்தை நான் காத்து போனேன். Lord, I have kept the faith. வாலிப பிள்ளைகளை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. Lord, we also pray for the young அடுத்த people. ஜெனரேஷன் நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. We pray for the next generation, Lord. விசுவாசமே இல்லப்பா, They don't have the faith, Lord. அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த்தை பிசாசு திருடிட்டே வர்றாப்பா. Satan is stealing their faith, Lord. எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறேன். It says that everything is one. நீங்க டிஃப்ரெண்ட் ஆனவங்க, நீங்க வித்தியாசமானவங்க, நீங்க உண்மை உள்ளவங்கன்னு எங்களால அவங்கள்ட்ட நிரூபிக்கவே முடியல ஏசப்பா. We are not able to prove that you are different. You are the ஆனா great, Lord. நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். But Lord, only you can do that. அதனால எல்லாருடைய வாழ்க்கையும் உங்க கையில நாங்க கொடுக்கிறோம். So we give all our lives into your hands, Lord. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எங்களுக்கு பலன் தாரும். Give us strength to say that word, Lord. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெகு சீக்கிரத்தில் இதே வார்த்தையை, ஆமேன், எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், ஒரு மேளதாள சத்தம் கேட்கணும், ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும், ஒரு களிப்பின் சத்தம் கேட்கணும், ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து போடணும், ஆமேன், ஒரு நல்ல செய்தியை காதுகள் கேட்கணும். அன்னைக்கு கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தையை எல்லாரும் கேட்க போறதற்காக நன்றி. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.